Okay, the next algorithm is minimum cost spanning tree algorithm. So the minimum cost spanning algorithm வந்து மேஜரா டூ கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஒன்று வந்து Prim's algorithm, இன்னொன்று Kruskal. So this example for this method is Prim's. நம்ம யூஸ் பண்ணிக்கிறது Prim's யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மினிமம் காஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீ அல்காரிதம்னா என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு நோட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஸ்ங்கிறதா என்னோட நோட்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து நம்ம மற்ற நோட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணணும், எல்லா நோட்ஸுக்குமே ட்ராவல் பண்ணணும் அட் லோயர் காஸ்ட், பாசிபிள் லோயர் காஸ்ட்டில் ட்ராவல் பண்ணணும். அதுதான் இங்கே விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்டிங்கிறது கனெக்டட், அன்டைரக்டட் அண்ட் வெயிட்டட் கிராஃப். கனெக்ஷன் இருக்கணும் எல்லா நோட்ஸ் இடையில, டைரக்ஷன் தேவையில்லை, ஆனால் வேல்யூஸ் இருக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த பிரிம்ஸாக இருந்தாலும் சரி, குருஸ்கலாக இருந்தாலும் சரி, மினிமம் காஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீயை பொறுத்த அளவில் எந்த நோட்லேருந்து வேணாலும் நான் ஸ்டார்ட் பண்ணலாம், அன்டில் அவன் இதுதான் ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் கொடுக்காத பட்சத்தில். பட் இங்கே வந்து அவன் ஸ்டார்டிங் நோட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸாம்பிளில், எஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லிட்டான். அதனால நான் எதில் ஸ்டார்ட் பண்ணுறேன், எஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்லா கவனிச்சிங்க, மினிமம் காஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னாலே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, கனெக்டட் node minimum edge, connected node minimum edge, அது ஞாபகம் வச்சுங்க. இதுதான் மெயின் பாயிண்ட், connected node minimum edge. அப்போ என்ன மீனிங்னா, நான் இனிஷியலி எந்த நோட்ல இருக்கேன், இப்போ இந்த இதை பொறுத்தளவில் நான் எதை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் எஸ். ஓகே, திஸ் எஸ். நான் இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது என்ன செய்வேன் அப்படின்னா, எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்பேன். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, எய்தர் ஐ கேன் கோ ஏ ஆர் ஐ கேன் கோ பி. பட் நான் எதை மெயினா பார்க்கணும் அப்படின்னா, which link has the lowest value, travel value. அப்போ இங்க பார்க்கும்போது ரெண்டு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் has 12, another one has 8. எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க, 8. அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம நோட்ல இருந்து அந்த டச்லயே போகணும், அந்த கனெக்ஷன்லயே போகணும், கட் ஆகக்கூடாது. ஓகே, சோ நான் எதை சூஸ் பண்ணுவேன்னா S to B. இப்போ நான் எதை விசிட் பண்ணிட்டேன்னா, இனிஷியலா S விசிட் பண்ணிட்டேன், நவ் இட் இஸ் B விசிட் பண்ணிட்டேன். இப்போ நான் எதுல இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் Sல இருந்து மூவ் ஆயிக்கலாம், Bல இருந்து மூவ் ஆயிக்கலாம். நான் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, மினிமம் எட்ஜ் உள்ள லிங்கை செலக்ட் பண்ணணும். இப்போ எனக்கு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 12 இருக்கு, 9 இருக்கு, 16 இருக்கு, 14 இருக்கு. நான் செலக்ட் பண்ற லிங்க் வந்து ஒரு நியூ நோட நோக்கி நகரணும். ஏன்னா நான் இதை விசிட் பண்ண திரும்பி போனுச்சுன்னா மீனிங்லெஸ். அப்போ நியூ நோட நோக்கி போகணும். அப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ் 12, 9, 16, 14 எதை சூஸ் பண்ணுவீங்க, மினிமம் வேல்யூ. வாட் இஸ் த வேல்யூ, 9. So I select this link. இப்போ நான் A விசிட் பண்ணியாச்சு, ஆல்ரெடி S விசிட் பண்ணியாச்சு, B விசிட் பண்ணியாச்சு, இப்போ நான் A விசிட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. I can use this 22 or 11 or 14 or 16. So இப்போ இதுல எல்லாம் வேல்யூஸ் பாசிபிள் இருக்கிற வேல்யூஸ் எது கம்மியா இருக்கு, 22, 16 and 14, 11. ஓகே, 11. ஸோ இதுல எது மினிமம் வேல்யூ, 11 தான், ஆப்ஷன் இல்லை 11. ஸோ என்ன சரி, நீங்க ஏல இருந்து ஈக்கு மூவ் ஆகுறீங்க, 11ல மூவ் ஆயிட்டீங்க. இப்போ நீங்க எதுல இருக்கீங்க அப்படின்னா ஏல இருக்கீங்க. நீங்க என்ன விசிட் பண்ண வேண்டியது சி அண்ட் டி. சி அண்ட் டி உங்களுக்குள்ள ஆப்ஷன்ஸ் என்னன்னா, 22 யூஸ் பண்ணலாம், 16 யூஸ் பண்ணலாம், 18 யூஸ் பண்ணலாம், ஆர் 3 யூஸ் பண்ணலாம், ஆர் தட்ஸ் இட். இவ்வளவுதான் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அப்போ பார்க்கும்போது 3, 11, 16, 20 பார்க்கும்போது எது மினிமம் வேல்யூஸ்னா 3 தான் மினிமம் வேல்யூ. ஸோ தட் ஐ சோஸ் திஸ் பாத். நான் எதுக்கு வந்துட்டேன், டிக்கு வந்துட்டேன். Done. What is the final node not visited? C. C குள்ள ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாருங்க, 22, 16,
18 15 obviously அந்த வேல்யூஸ் எடுத்துப்பீங்க 15 தான் எடுத்துப்பீங்க. Right, done. Okay, so now we have visited all the nodes. Okay, possibly at the lowest cost பண்ணிருக்கோம். so இதுதான் Prim's algorithm. இதுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரெண்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி வர பாசிபிள் இருக்கு. இன் கேஸ் அவங்க क्वेश्चनல வந்து if they use adjacency list அப்படினு சொன்னாங்கன்னா order of v plus e log v, order of v plus e log v, இல்ல வந்து adjacency matrix யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா order of v square. so ரெண்டு ஆன்சர். adjacency matrix னா v square இல்லனா order of v plus e log v. maximum adjacency list தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. so இதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி கேட்க சான்சஸ் இருக்கு. பிளஸ் இந்த வேல்யூஸ் நம்ம எடுத்து டோட்டல் கவுண்ட் பண்ணனும். எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க டோட்டல் வேல்யூஸ்? இந்த விசிட் வேல்யூஸ் எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இனிஷியலா s to b, s to b 8, b to a 9, a to e 11, e to d 3, d to c 15. so what is the total value? add பண்ணி சொல்லுங்க total values. what is 46 is the total cost, and what is the sequence na s b a e d and c. புரியுதுங்களா? so இது simplest methodology. நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றோமோ அந்த பாயிண்ட்ல தான் மூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த எட்ஜ் வந்து அவைலபிள் ஆப்ஷன்ல எது மினிமம் காஸ்ட்டுக்கோ அதை சூஸ் பண்ணணும். அந்த எட்ஜ் வந்து புது நோட டுவர்ட்ஸ் அது நோக்கி தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு பழைய நோட்ஸ் விசிட் பண்றதுல மீனிங் கிடையாது இல்லையா? ஸோ புது நோட நோக்கி தான் நான் நகர்த்தணும். அதில் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி அதில் மினிமமா செலக்ட் பண்ணோம்னா we get the final answer. ஓகே, இன்னொரு விஷயம் இதுல வந்து சைக்கிள் வர ஃபார்ம் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் ஃபார்ம் ஆகாத டிஃபால்ட்டா இந்த சுச்சுவேஷன்ல இப்போ a to b செலக்ட் பண்ணிருப்பீங்க, b to a செலக்ட் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா நீங்க இதுக்கு போக மாட்டீங்க. சைக்கிள் டிஃபால்ட்டா ஆகாது, அது ஆகக்கூடாதுங்கிறது ஒரு ரூல் அதுல. ஓகே.